அவர் வீட்டு முன்னாலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியது, மிகுந்த கண்டனத்திற்கும் உரியது. அந்த படுகொலையை கண்டிக்கிறேன். இதில் சம்பந்தப்பட்ட சில பேர் சரண்டராக இருப்பதாக செய்திகள் வருகிறது. 2 பேர் சரண்டராக இருக்காங்கன்னு. அந்த சரண்டராகி இருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் தானா என்பதை காவல்துறை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கணும். சில நேரத்தில் பண்ண சொன்னவன் ஒருத்தன் இருப்பான், பண்ணவன் ஒருத்தன் இருப்பான், காசுக்கு சரண்டர் ஆக சில பேர் இருப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையான குற்றவாளிகள் யாரோ அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடக்கிற ஒரு சில கொடூர சம்பவங்களை வைத்து தமிழ்நாடு முழுவதுமே ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்று நான் சொல்ல தயாராக இல்லை. அப்படி சொல்லவும் முடியாது. எதிர்கட்சிகள் இது மாதிரி குற்றம் சுமத்துகிறார்கள் நீங்கள் சொன்னீர்கள். எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தத்தான் செய்வார்கள், அப்படி தான் சொல்லுவார்கள். சார், முதல் நாள் அதிமுக பகுதி செயலாளர் சேலத்தில் அவரும் கொல்லப்பட்டிருக்காரு. அப்போ இது அதாவது தொடர்ச்சியாக இப்போ கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், இது மாடல கொலைகளாக இருக்கட்டும், ஆனால் தொடர்ச்சியாக இது மாதிரி சம்பவங்கள் அரங்கேறும் போது சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதான் இல்லை, இந்த மாதிரி தொடர்ச்சியாக கள்ளச்சாராய சாவுகள், அங்கும் இங்குமாக நடக்கிற படுகொலைகள், இந்த மாதிரி நடக்கிற வன்முறை சம்பவங்கள் இன்னும் காவல்துறை சீரியஸாக அதனுடைய நடவடிக்கை எடுக்கணும் என்பதை காட்டுகிற விதத்தில் இருக்கிறது. காவல்துறை இன்னும் ரொம்ப கண்காணிப்போடு இருக்கணும், விஜிலண்டாக இருக்கணும். காவல்துறை மெத்தனமாக இல்லாமல் செயல்பட வேண்டும். இதெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக நானும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி சில சம்பவங்கள், அங்கே சாராய சாவு, இங்கே ஒரு கொலை, அங்கே ஒரு களவு, இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை வச்சு தமிழ்நாடு முழுதுமே சட்டம் ஒழுங்கே கட்டுவிட்டது அப்படின்னு சொல்ல தயாராக இல்லை. இப்படி சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. எதிர்கட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சியில் யார் இருந்தாலும் எதிர்கட்சி விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க. அது மாறி மாறி செய்யக்கூடியதான். இப்போ இதுவே அதிமுக ஆட்சியிலேருந்து திமுக இருந்தால் இதே தான் திமுகன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ திமுக ஆட்சியிலேருந்து அதிமுக இருந்தால் அதிமுக தான் சொல்லுவாங்க. இது நடைமுறையில் எல்லோரும் சொல்கிறது தான். அது அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க. அரசாங்கத்துடைய கடமை என்னென்னா இந்த மாதிரி சம்பவங்கள் வருத்தமளிக்கக்கூடியது. எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை காவல்துறை துரிதமாக வேகமாக எடுக்கணும். அரசு முதலமைச்சர் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும்.